ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பிரசாந்த் சீரிஸ். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து பைக்கு டூரிங் செட்டப் பண்ணுறதுலாம் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ரைட் வந்து கிளம்பிட்டோம். இங்கேருந்து சென்னை டு தனுஷ்கோடி, தனுஷ்கோடி டு கன்னியாகுமரி, கன்னியாகுமரி டு வர்க்கலா போகிறோம். தமிழ்நாடு ரைடுன்னு சொல்லிட்டு கேரளாலாம் போகிறோம். சும்மா ஜஸ்ட் வர்க்கலா மட்டும் போயிட்டு அங்கேருந்து நம்ம அப்படியே தென்காசி அந்த வழியாக அப்படி நம்ம ரிட்டர்ன் திருச்சி அப்படி வந்து நம்ம திரும்ப சென்னைக்கு வர போகிறோம். இதான் வந்து நம்மளுடைய ரைடு பிளானு. இன்றைக்கி வந்து ஃப்ரைடே நைட்டு ஒரு 11 o'clock இருக்கும். நைட்டு நம்மளோட பிளான் என்னென்னா ஃபஸ்ட்டு போயிட்டு போகும் தனுஷ்கோடி ரீச் ஆகணும். 2 daysல வந்து இந்த ரைடை வந்து கம்ப்ளீட் பண்ணலான்னு ஒரு பிளான் போட்டிருக்கோம். கம்ப்ளீட் பண்ணுவோம் நம்புகிறோம். இது எல்லாமே போகிற வழியில் இன்னும் நான் எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம தம்பி பிரதர் கேமராமேன் அவர் வராரு. அது இல்லாமல் சுனில்னு ஒரு ஆஃபீஸ் ஃப்ரெண்டு, அவர் வந்து இன்னொரு பைக்கில் டிவிஎஸ் ரைடர்னு சொல்லிட்டு ஒரு பைக்கில் அவர் வராரு. ஓகே, நம்ம வந்து இப்போது அவர் வந்து பார்த்திங்கன்னா குரோம்பேட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம போய் அவரை பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே ரைடு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரைடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு காய்ஸ். எஸ், காய்ஸ் இந்த வண்டி எடுத்துகிட்டு நம்ம ரைட் போக போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 9 hours 30 minutes காமிக்குது. 551 kilometers. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக போக பார்க்கலாம். இப்போ தான் கைஸ் நம்ம ஃபஸ்ட்டு வண்டியை வாங்கி யூஎஸ்பி கேபிளோட இன்பில்ட்டாக வருது பார்த்தீங்களா, யூஎஸ்பி சார்ஜரோட இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து சார்ஜ் பண்ணுறோம். நான் எங்கள்கிட்ட சார்ஜ் ஆகலைன்னு பார்த்தேன். அதுக்கப்புறமா சாவி போட்டால் மட்டும் சார்ஜ் ஆகலை, இன்ஜின் ஆன் பண்ணால் மட்டும் சார்ஜ் ஆகலை, வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் தான் சார்ஜ் ஆகுது. ஓகே கைஸ், ரீசெண்டர் பண்ணிடலாம். ஓகே, ஸ்டார்டட் தி ஸ்ட்ரீட். கைஸ், நம்ம ராயல் என்ஃபீல்டில் ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒரு லாங் ரைடு எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். பார்க்கலாம் எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ், ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். புதுசாக பில்ட் பண்ண கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் ஆகிட்டோம். ஆனால் நம்ம நேராக போக போகிறோம். 80-90 தான் க்ரூஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். அப்படியே நான் எப்பவும் சொல்கிற மாதிரி அப்படியே வெண்ணெய் மாதிரி வலிக்கிட்டே போகுது வண்டி ரோட்டில். திருநெல்வேலி 572 வர சவுத் தமிழ்நாடு வந்துக்கிட்டே இருக்கேன். சீக்கிரமாக வந்து ரீச் ஆகிறேன் ஒன்று. நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு டோலில் வந்து ரீச் ஆகிட்டோம் கைஸ். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 kilometers அரௌண்ட் ஒரு டோல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு டோலையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ். இப்போ அவங்க வந்து இந்த கடையில் நிப்பாட்டி நம்ம சாப்பிட்டோம். ஃபஸ்ட்டு டோலு இங்கே ஒரு சம்பவம் பண்ணிட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடையில் இங்கே பாருங்கள், அந்த ஷீட்டு வந்து ரொம்ப லோவில் இருக்குது. என் கழுத்து ஹைட்டு தான் இருக்குது. நான் பேஸ்ட் வாக்கில் திரும்பினதில் என் தலையில் இது பண்ணி ஒரு மார்க்கை போட்டுருச்சு. லைட்டாக ரத்தம் வருது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வந்து அவர்கிட்ட சொல்லிட்டுருக்கேன், அந்த மாதிரிலாம் கீழே வைக்காதீங்க, என்னை விட ஹைட்டாக இருக்கவங்களாம் இருப்பாங்க, வந்தாங்கன்னா இடிச்சுக்குவாங்க அப்படின்ட்டு. ஓகே, நம்ம இங்கேருந்து போகலாம். ஒரு 20 kilometerலேயே நம்ம வண்டி நிப்பாட்டிட்டோம். இன்னும் நமக்கு 520 kilometers இருக்குது கைஸ். 2வது டோலையும் வந்து ரீச் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே ஃபஸ்ட்டு டோல்லேருந்து சாப்பிட்டுட்டு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45-50 kilometers வந்து நிற்காம வந்துட்டோம் காய்ஸ். எப்பவும் போல லாஸ்ட்டு 2 பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு. இது 2 பாயிண்ட் வந்தால் அடுத்து அப்படியே ட்ரிப்பு விழுந்துடும். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், போன வீடியோ கூட சொல்லியிருப்பேன். இந்த தடவை நயாரில் பெட்ரோல் டேங்க் ஃபில் பண்ணியிருக்கோம். ரிசர்வ் போக 9.43 kilometer 4 லிட்டர் வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். எவ்வளோ மைலேஜ் வருதுன்னு பார்ப்போம் கைஸ். நம்ம ஆல்மோஸ்ட் வந்து 100 kilometer வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 12 மணிக்கு வண்டி எடுத்தோம். 12 மணிக்கு வண்டி எடுத்து சாப்பிட்டுட்டு மண்டையில் அடி வாங்கிட்டு இப்போ வந்து 243 ஆகுது. 455 kilometers வந்து வந்திருக்கோம். எக்ஸாக்டாக எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திண்டிவனத்துக்கு முன்னாடி இருக்கும். எஸ், திண்டிவனத்துக்கு முன்னாடி இருக்கும். நாங்கள் ஆக்சுவலி 10 மணிக்கு கிளம்பி 6 மணிக்கு தனுஷ்கோடி கிளம்பலாம் ரீச் ஆகலான்னு பார்த்தோம். பட் அது முடியாது போல். கிளம்புனதுக்கே 12 மணி ஆச்சு. கோடியில் அந்த எண்டு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போகணும். பெருசாக எல்லா டூரிஸ்ட் பிளேஸ்லாம் டெம்பிள்ஸ்லாம் வந்து இது ராமேஸ்வரத்தில் சுற்றி பார்க்குற ஐடியா இல்லை. பட்டு எல்லா ரூட்ஸ்லேயும் நம்ம ரைட் பண்ணோம், அதுதான் கான்செப்ட்டு.
தனுஷ்கோடி, அங்கேருந்து அப்படியே கன்னியாகுமரி போகிறோம். கன்னியாகுமரியில் ஜஸ்ட்டு முக்கியமான பிளேஸ் மட்டும் பார்த்துட்டு அப்படியே நம்ம ஒர்க்கில் போகிறோம். அதான் கைஸ். ஓவராலாக கிலோமீட்டர்ஸ் கால்குலேட் பண்ணி பார்த்தா ஒரு இங்கேருந்து 500, இங்கே தனுஷ்கோடியே 550, அங்கேருந்து வர்க்கலா ஒரு 500ன்னு வைங்க, 1000. அப் அண்ட் டவுன் 2000 கிலோமீட்டர்ஸ் நம்ம ரைட் பண்ண போகிறோம் ஆல்மோஸ்ட். ஹோப்ஃபுல்லி இந்த பைக் வாங்கி நம்ம பெருசாக ரைட் பண்ணவே இல்லை. ஒரே ஒரு நாமக்கல் டு சென்னை எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்த ரைடு அது. பட் இப்போ தான் வந்து அஃபீஷியலாக ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு ரைடு இப்போ தான் நம்ம டாப் பாக்ஸ்லாம் மாட்டி கேரியர்லாம் மாட்டி வந்திருக்கோம். இன்னும் இதுவுமே ஒரு ஃபுல் ப்ரொஃபஷ்னலான ரைடெலாம் கேட்டால் கிடையாது. ஏன்னா நம்மக்கிட்ட வந்து ரைடிங் ஜாக்கெட் இல்லை, ரைடிங் பேண்ட் இல்லை, ஷூ இல்லை. இப்போதைக்கு பட்ஜெட்டாக போகலாம். இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டாப் பாக்ஸ் 6000, அந்த கேரியர் மோட்டோ டார்க்கோடது வந்து 3800 கிட்ட. அப்புறம் இந்த மொபைல் ஹோல்டர் ஃப்ளீட் ட்ராக் சார்ஜ் ஆயிடுச்சு ஆல்ரெடி. ஸோ இந்த சமாச்சாரம்லாம் வாங்கினதுனால நம்ம கொஞ்சம் 10,000 கிட்ட 12,000 கிட்ட செலவு. அது இல்லாமல் இப்போ இந்த ரைடு போகிற செலவு. ஸோ ஒன்று ஒன்றா பண்ணலாம். ரைடிங் ஜாக்கெட்டு, பேண்ட்டு, ஹெல்மெட்டு. இப்போது நம்மக்கிட்ட HJ6 லெஜண்ட் இருக்குது. அது எதுக்கு இருக்குன்னே தெரியாது. அதையும் நம்ம கோப்ரோவாவோ இல்லை இன்ஸ்டா 360ஆவோ அப்கிரேட் பண்ணலாம். ஓகே கைஸ், அடுத்தது நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. ட்ரிப் எஃப், அதாவது ரிசர்வ்லேருந்து 5 கிலோமீட்டர் தாண்டிடுச்சு கைஸ். இங்கே இருக்குண்டா கொஞ்சம். எவ்வளோ வந்துருக்கு? 8.9. இன்னும் கொஞ்சம். போதும். என்னாச்சு, குறைச்சிச்சா? ஆமாம். ட்ரிப் 2ல் வந்து பார்த்திங்கன்னா 317. இப்போ இதுலேருந்து 28 மைனஸ் பண்ணிவிட்டு நம்ம நயரில் எவ்வளோ பெட்ரோல் போட்டோமோ அதை டிவைட் பண்ணோன்னா மைலேஜ் வந்துடும். 317 இப்போ வந்து நாங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்குவோம். இப்போ ட்ரிப் 2 திரும்ப நான் 0 பண்ணுறேன். பாரத் பெட்ரோலியம் ஹெச்பி டேங்க் ஃபுல் பண்ணியிருக்கோம். 9.68 லிட்டர் வந்து அடிச்சிருக்கோம். ட்ரிப் 2 இப்போ 0 பண்ணுறேன். இப்போ ஹெச்பியோட மைலேஜ் நம்ம செக் பண்ணலாம் கைஸ். ரைடை ஸ்டார்ட் பண்ணி 3வது டோலும் இப்போ வந்துட்டோம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு இன்னும் ஒரு 7-8 டோல் போகும்னு நினைக்கிறேன். ஸ்டே டியூன். இங்கே தான் வந்து சுனில் பைக்கை நிப்பாட்டியிருக்காரு. பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா லூப் அடிக்கலான்னு சொல்லிட்டு நம்மளும் நிப்பாட்டி லூப் அடிக்கலாம் கைஸ். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பெட்ரோல் பிரேக் எடுத்திருப்போம். ஆல்ரெடி நம்ம செயின் லூப் ஒரு வீடியோ போட்டிருப்போம் இல்லையா? அதுக்கப்புறம் வந்து இப்போ நியர்லி 3 to 350 கிலோமீட்டர்ஸ் நம்ம ரைட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து 100 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வந்திருக்கோம். இன்னமும் நமக்கு 422 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து நம்ம செயின் லூப் பண்ணியே ஆகணும். அதனால தான் செயின் கிளீனரி லூப்பையும் நம்ம கையில் எடுத்துகிட்டு வந்துட்டோம். லாங் ரைடுக்கு வந்து எதை எடுத்துகிட்டு வரமோ இல்லையோ இது ரெண்டையும் நம்ம கண்டிப்பாக கையில் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் லூப் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் விட்டுட்டு நம்ம ரைடை கண்டினியூ பண்ணலாம். அடுத்து ஒரே அழுத்திட்டு 4th டோல் வந்துட்டோம் கைஸ். நமக்கு வந்து என்ன வருதோ இல்லையோ அடிக்கடி நம்ம டோலை கிராஸ் பண்ணிக்கிட்ட மாதிரியே எனக்கு வந்து ஃபீல் ஆகிட்டு இருக்கு. இப்போது எவ்ரி 50 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோலை நம்ம கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். 100 கிலோமீட்டர் ஒன்ஸ் தான் ஸ்டாப் பண்ணுன்றதுனால இன்னொரு 50 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு தான் போய் நம்ம ஸ்டாப் பண்ண போகிறோம்.
அங்கே பாருங்கள், அடுத்து 5வது டோல் வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம எங்கேயாவது வண்டி நிப்பாட்டலாம் டோலை தாண்டினதுக்கப்புறமா. ஏன்னா சுனில் பைக் வந்து பார்த்திங்கன்னா அது 125cc, இன்ஜின் வந்து ஹீட் ஆச்சுன்னா தாங்காது. ஸோ வந்து ஒரு எவ்ரி 100 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் நம்ம வண்டியை நிப்பாட்டி தான் போக வேண்டியதாக இருக்குது. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்து போய்க்கலாம். கைஸ், நம்ம இப்போது வந்து விழுப்புரம் டோல் வந்திருக்கோம். ஆக்சுவலி நம்ம 12 o'clock டோல்கேட்டுக்கு வந்தது 1 o'clock கிட்ட இருக்கும். 1 o'clock சென்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 225 கிலோமீட்டர்ஸ் வந்து முடிச்சிருக்கோம். இன்னும் 325 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 5 hours 37 minutes வந்து காமிக்குது நமக்கு. இப்போது வந்து எக்ஸாக்டாக நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா விருதாச்சலம் டோல் இங்கே இருக்கோம். இங்கே கொஞ்சம் வந்து பெரம்பலூர், அதுக்கப்புறம் திருச்சியிலேருந்து காரைக்குடி டு ராமேஸ்வரம் டு தனுஷ்கோடி. இதுதான் நம்ம ட்ரிப்பு. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக போக பார்த்துட்ருக்கோம். அந்த பைக் கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் ஹீட் ஆகுது. இப்போது வந்து லாஸ்ட்டாக நிப்பாட்டினது 100 கிலோமீட்டருக்கு முன்னாடி. 100 கிலோமீட்டர் ஒரே ஸ்டேஷனில் வந்து நிப்பாட்டியிருக்கோம். இப்போ ஆல்ரெடி விடிஞ்சிருச்சு. உட்காந்து வடை சாப்பிட்டு ஸ்நாக்ஸு வடை சூடாக போட்டுருந்தாங்க. சாப்பிட்டுட்டு எந்திரிக்கிறதுக்குள்ளே விடிஞ்சிருச்சு. இப்போது நம்ம அப்படியே டே டைமில் ரைட் சொன்ன போகுது. ஆக்சுவலி நம்ம டே டைமில் ரைட் பண்ணால் தான் எல்லா சீனிக்கும் பார்த்துட்டு போக முடியும். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. எல்லாமே ரைட் என்ஜாய் பண்ணிட்டு போக முடியும். அதனால தான் நைட்டு நான் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துட்டோம். டே டைமில் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து நம்ம கவர் பண்ணிட்டு போகலாம். கேமராவிலையும் நல்லா கேப்சர் ஆகும். அது வந்து ஒரு நல்ல பெஸ்ட்டு மூமெண்ட்ஸாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம டே டைமில் வந்து ரைட் பண்ணுறது தான் எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுறது. ஆறாவது டோல் வந்துட்டோம் கைஸ். ராமேஸ்வரம் திண்டுக்கல்லாம் ஸ்ட்ரைட்டு, சேலம் ரைட்டு. ஓகே, நம்ம நேராக போகிறோம். அடுத்து பெரம்பலூர், திருச்சி. கைஸ், உங்களுக்கு மேப்பில் ஒரு விஷயம் தெரியுதா? நம்ம ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். 1 செகண்ட் கண்ணை மட்டும் மூடி கண்ணை திறங்க. ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான சீனிக் பார்க்க போகிறீங்க. எஸ் கைஸ், நம்ம இப்போது காவேரி ரிவர் மேலே தான் போயிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து திருச்சிக்கிட்ட வந்துட்டோம். இங்கேருந்து திருச்சியை தாண்டி நம்ம ராமேஸ்வரம் ரோடு எடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பட் மழை இல்லாதனால தண்ணி வரல. இல்லைன்னா தண்ணி வந்துச்சுன்னா இன்னும் செம்ம அழகாக இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து 2 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்குங்க இது. இந்த பிரிட்ஜ் ஏறுறதுக்கு முன்னாடி நம்ம லெஃப்ட் எடுத்துருக்கணும். நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வந்ததுனால மேலே ஏறிட்டோம். அதனால் இந்த மாதிரி உள்ளே சுற்றிட்டு போக வேண்டியதாக இருக்குது. அதில் ஒரு நல்ல சீனிக் என்னென்னா, இந்த பாருங்கள் வாக்கிங் ஏரியா சைடாக வந்துட்டோம். மேப்பில் அப்படி தான் காட்டுது. இங்கேருந்து நம்ம அப்படி லைட்டாக ஒரு 1 கிலோமீட்டர் மட்டும் சுற்றிட்டு போயிட்டு திரும்ப ராமேஸ்வரம் ரோட்டில் போய் ஜாயின் பண்ண போகிறோம். மார்னிங் பார்க்குறதுக்கு ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருக்குது. இவங்க எல்லோரும் வாக்கிங் போயிட்டுருக்காங்க. பிளாட்ஃபார்ம் இருக்குது. வெரி நைஸ். ராமேஸ்வரம் ரோட்டை பிடிச்சாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு அப்படியே பாருங்கள். லெஃப்ட் சைடு உங்களுக்கு நான் ஒரு விஷயம் காமிக்கிறேன். எஸ், திருச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தெரியுதா கைஸ் உங்களுக்கு? எஸ், ஏர்போர்ட் ரோடு வழியாக தான் போயிட்டுருக்கோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் போகிறதுக்கான ரோடும். காரைக்குடி 77 கிலோமீட்டர். நம்மளுடைய அடுத்த டெஸ்டினேஷன் காரைக்குடி தான் கைஸ். இந்த மாதிரி ஒரு எம்டி ரோட்டில் தான் இந்த பைக்கை சரி பாய ஓட்டணும்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். அது இப்போ நடந்துக்கிட்டே இருக்குது. எஸ், இப்போது ராமேஸ்வரம் ரோடு எடுத்துகிட்டு நம்மளுடைய 7வது டோலையும் கிராஸ் பண்ண போகிறோம். எஸ், இந்த டோலுக்கு அப்புறமா எங்கேயாவது நம்ம நிற்கலான் இருக்கோம். திருச்சியில் இருந்து ராமேஸ்வரம் போகிற
இந்த ஸ்டேட் ஹைவேன்னு நினைக்கிறேன். இதில் வந்து நம்ம ஒரு 10-15 கிலோமீட்டர் வந்துட்டோம். நம்ம பைக்லாம் அங்கே தான் நிற்குது. இங்கே ஒரு டீ கடை இருக்குன்னு நிப்பாட்டியிருக்கோம். முன்னாடியே சொன்ன மாதிரி அடுத்த 100 கிலோமீட்டர் முடிச்சதுனால இங்கே நிறுத்தியிருக்கோம். நம்ம பைக் பாருங்க நிற்குது. போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் புதுக்கோட்டையிலேருந்து 277 கிலோமீட்டர், 3 hours 59 minutes, அதாவது 4 hours காட்டுது. 227 கிலோமீட்டர்ஸ்க்கு. ஏன்னு பார்க்கும்போது இந்த ரோடு தான் அதுக்கு ரீசன். ஸோ கொஞ்சம் இப்படி தான் போக வேண்டியதாக இருக்கும் போல். அங்கே போய் சேர்றதுக்கே 11:30 ஆயிரும்னு சொல்லுது. பார்ப்போம், அவங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இங்கே ஹெல்மெட்டில் பாருங்கள் எத்தனை பூச்சி அடித்து இந்த வைசரில் படிஞ்சிருக்குன்னு. நைட்டெல்லாம் இவ்வளோ டஸ்ட்டு, இவ்வளோ பூச்சி அடிச்சிருக்கு. ராமேஸ்வரம் 178. அவ்வளோதான் கைஸ், நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இன்னும் ஒரு 170 கிலோமீட்டர்ஸ் தான். அதையும் தட்டி தூக்கிட்டோன்னா நம்ம போய் தனுஷ்கோடியை பார்த்துடலாம். நம்ம ரைட்டில் இப்போ 8வது டோலை கிராஸ் பண்ணுறோம் கைஸ். ஆல்மோஸ்ட் வந்து 7 டோல் கிராஸ் பண்ணி 8வது டோல் வந்துட்டோம். நம்ம சொன்ன மாதிரி எவ்ரி 50 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து ஒரு டோல் வச்சிட்ருக்காங்க. நம்ம பைக்னால பரவாயில்ல, அப்படியே நம்ம பெட்ரோல் மட்டும் போட்டு போயிட்டுருக்கோம். கார்லலாம் ட்ரிப்பு வந்தால் ஒவ்வொரு டோல்லையும் நம்ம வந்து சீட் வாங்கிட்டு தான் போகணும். திருமயம் கோட்டை 1 கிலோமீட்டரா? ஓகே இதுதான் திருமயம் கோட்டை போல் இருக்குது கைஸ். எக்ஸாக்டாக வந்து பார்க்குறதுக்கு பெரிய பாறையில் வந்து மேலே கோட்டை கட்டியிருக்காங்க. நாமக்கல் மலைக்கோட்டை இதே மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த மாதிரி கோட்டையெல்லாம் பாளையக்காரர்கள் ஆட்சியில் கட்டியிருப்பாங்க போருக்காக. லெஃப்ட் எடுத்தால் காரைக்குடி. வாங்க நம்ம காரைக்குடி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே போகலாம். எனக்கு முன்னாடி இருந்தே ஒரு ஆசை, காரைக்குடியில் வந்து அந்த பில்டிங்ஸ்லாம் வீடெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும்ன்ட்டு. கைஸ் நம்ம இப்போது இந்த தடவை ஹெச்பியில் பெட்ரோல் ஃபில் பண்ணோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 2 பாயிண்ட் வந்துருச்சு எப்பவும் போல். இப்போ இந்த தடவை ட்ரிப் 2வில் வந்து 261 வந்து ஓடி இருக்கு. எப்போ வந்து ட்ரிப் எஃப் வந்து விழுவுன்னு தெரியல, பார்ப்போம். ஹெச்பியில் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் பெட்ரோல் செக் பண்ண போகிறேன் மைலேஜ். இதுக்கு முன்னாடி நயராவை ஷெல்லில் செக் பண்ணியிருக்கோம், பாரத் பெட்ரோலையும் செக் பண்ணியிருக்கோம். இந்த தடவை நம்ம ஹெச்பியில் பார்க்கலாம். எல்லாமே இந்த ரேஞ்சில் வந்து 2 பாயிண்ட் காமிக்குது. பட் எப்போ வந்து அது ட்ரிப் ஆகுதுன்னு தெரியவே மாட்டேங்குது. ஏன்னா அந்த 2 பாயிண்ட் லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டம்மியாக தான் இருக்குது. பார்ப்போம் எது நல்லா இருக்குன்னு பார்ப்போம். நம்ம காரைக்குடியோட டவுனுக்குள்ளே வந்துட்டோம். அவுட்டரில் போகிறதுக்கு பதிலாக நம்ம டவுன் வழியாக போக போகிறோம், வேறு ஒன்றும் கிடையாது கைஸ். இப்போ தான் சொன்னேன் ட்ரிப் 2வில் வந்து 265 கிட்ட ஓடி இருந்துச்சுன்னு. 2 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு விழுந்துருச்சு. ஒரு 100 மீட்டர் ஓடி இருக்கு. ஹைவே மைலேஜ், சிட்டி மைலேஜ் தான் கம்மியாக இருக்குன்னு பார்த்தா ஹைவேவும் அதே மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு அப்புறமா மைலேஜ் அதிகமாக ஓடினாங்க, ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு அப்புறமா தான் மைலேஜ் கம்மியான மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது கைஸ். இந்த 267 நான் கால்குலேட் பண்ணி எவ்வளோ மைலேஜுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே இங்கே பாருங்கள் காரைக்குடியோட அத்தட்டிக் வீட்டு டிசைன்லாம். இதை பார்க்கறதுக்காக தான் நம்ம டவுன் வழியாக வந்தோம். சிட்டி அவுட்டருக்கு போகிறதுக்கு பதிலாக உள்ளே வந்து அப்படியே இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1000 ஜன்னல் வீடை தேடி தான் போக போகிறோம். அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்டே டியூன். இதெல்லாம் இதுதான் அந்த 1000 ஜன்னல் வீடு.
கைஸ் இப்போது நம்ம தமிழ்நாட்டு ட்ரிப்பில் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் நம்ம வந்து பாட்டு கேட்டிருப்போம், 1000 ஜன்னல் வீடு அன்பு வாடும் கூடுன்னு சொல்லிட்டு. இந்த வீடு தான். இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 ஜன்னல் இருக்குது, சுற்றி முற்றி பெரிய வீடு இது. இப்போ அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஜஸ்ட்டு நம்ம வந்து இந்த வழியாக வந்தோம். ஸோ இதை மட்டும் விசிட் பண்ணிட்டு போயிடலான்னு பார்த்துருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இங்கே டூரிஸ்ட் கைடுன்னு சொல்லிட்டு ஒரு பேனரே இருக்குது. அதில் வந்து அந்த 1000 ஜன்னல் வீடுங்கிறத வச்சுருக்காங்க. அது இல்லாமல் சில பேலஸ் அந்த மாதிரி, அப்புறம் இங்கே இருக்க ஆத்தன்டிக் செட்டிநாடு வெஜ் ரெஸ்டாரண்ட், காரைக்குடி அன்னலட்சுமி, அந்த மாதிரி சொல்லிட்டு இந்த காரைக்குடியில் என்னெல்லாம் ஃபேமஸோ அது வந்து ஒரு பேனர் இங்கே வச்சுருக்காங்க இந்த வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே. இதாங்க கைஸ், உள்ளே போக முடியுமான்னு பார்க்குறேன். உள்ளே போக முடிஞ்சதுன்னா உள்ளே போய்ட்டு உங்கள் டீட்டெயிலாக ப்ளாக் எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். எல்லா வீடுமே கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதிரி ஒரு பேலஸ் மாதிரி தான் அங்கே கட்டியிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு 2 வீடாவது அப்படி இருக்குது. நம்ம அந்த 1000 ஜன்னல் வீட்டுக்குள்ளே வந்து போக முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே வந்து ஒரு ஃபேமிலி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. முன்னாடி வந்து அது டூரிஸ்ட் பிளேஸாக இருந்துச்சு. நம்ம வந்து ஒரு என்ட்ரி டிக்கெட் மாதிரி வாங்கிட்டு உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம். பட் வந்து இப்போ அது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. உள்ளே ஒரு ஃபேமிலி வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கனால 1000 ஜன்னல் வீடு பார்த்துட்டு சாப்பிட்லான்னு வந்திருக்கோம். பூரி, ராகுல் வந்து தோசை சொல்லியிருக்கான். காரைக்குடியில் எப்படி அந்த ஆத்தன்டிக் ஹோம் டிசைன் ஃபேமஸோ அதே மாதிரி தான் சாப்பாடும் ஃபேமஸ்ஸு. இங்கே மசாலா தோசை சொல்லியிருந்தேன். பூரி ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி சாப்பிட்ருந்தேன். இந்த மசாலா தோசை பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தோசை ஃபுல்லாக மசாலா ஃப்ளேவர் அப்ளை பண்ணி ஒரு மாதிரி நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குது கைஸ். இவங்க கொடுத்த சட்னியும் நல்லா இருந்துச்சு. நல்லா லவ் பண்ணி சாப்பிட்டேன். பைக் ரிசர்வில் இருக்குது. நம்ம டேங்க் ஃபில் பண்ணணும். எங்கேயாவது பெட்ரோல் பங்க் பார்த்தா எஸ்ஆர் இருக்கா? ஓகே, கீ அடிச்சிடுவோம். பைக் எவ்வளோ மைலேஜ் தருது அப்படின்னு இந்த பெட்ரோல் பங்கில் போட்டேன். போதும்க்கா, போதும். சர்வீஸ் எல்லாம் கிடையாது. போதும். கைஸ் இப்போது நம்ம ஹெச்பியில் அடித்து அது ட்ரிப்பை விழுந்துருச்சு. இப்போ ட்ரிப்பை விழுந்ததுக்கப்புறம் 1 கிலோமீட்டர் வந்து ஓட்டியிருந்து இப்போ வந்து எஸ்ஆரில் வந்து நம்ம டேங்க் ஃபில் பண்ணியிருக்கோம். ஹெச்பியில் போட்டு 274 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கு. நம்ம இப்போ ட்ரிப் 2 வந்து 0 பண்ணிடலாம். இப்போது இன்னும் பெட்ரோல் பங்கில் தான் இருக்கோம். நம்ம இப்போலேருந்து எஸ்ஆரில் வந்து எவ்வளோ மைலேஜ் ஓடுதுன்னு பார்க்கலாம். நம்ம ரைடில் 8வது டோலை வந்து ரீச் பண்ணிட்டோம் கைஸ். ரோடை பாருங்கள். இதே மாதிரி இருந்தால் நான் எவ்வளோ கிலோமீட்டர் வேணால் ஓட்டிகிட்டே போயிட்டுருப்பேன் இந்த வண்டியை வச்சுட்டு. வந்து ராமேஸ்வரத்துக்கு தனுஷ்கோடிக்கு நம்ம இன்னும் 100 கிலோமீட்டர் இருக்குது கரெக்டாக. இப்போவே பாருங்கன்னா ஏரியாலாம் ஃபுல்லாக அந்த கோஸ்டல் ஏரியா மாதிரி ஃபுல்லாக ஓப்பன் ஏரியாவாக இருக்குது. மொட்டை வெயில் அடிக்குது, செம்ம ஹீட்டாக இருக்குது. நிலைமே இல்லை. ஓட்டிட்டு வந்துட்டுருக்கோம். அத்தனை கிலோமீட்டர் ஓட்டிட்டு வந்துட்டுருக்கோம். காரைக்குடியிலேருந்து ஒரு இடத்துலையுமே மரமும் இல்லை, நிழலும் இல்லை, மொட்டையாக இருக்குது. மொட்டை காடாக இருக்குது. இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் நம்ம போய் தனுஷ்கோடி ரீச் ஆயிடுவோம். தனுஷ்கோடியில் வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு திரும்ப நம்ம அங்கேருந்து கன்னியாகுமரி கிளம்ப போகிறோங்க. ஆக்சுவலி இந்த ரோடு வந்து யாரும் ஸ்பீடெலாம் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இல்லை. ஆல்ரெடி இந்த ரூல்ஸ்லேயே இந்த போர்டுலேயே 80 தான் போட்டிருக்கு ஸ்பீட் லிமிட்டு. ஸோ எல்லாமே நல்ல ஸ்பீடில் போயிட்டுருக்காங்க. நம்மளும் அந்த 80, 90 மெயின்டைன் பண்ணுறதுனால மைலேஜ் 30 தான் வருது. அதெல்லாம் பில்லியன் இருக்காங்க. பின்னாடி டாப் பாக்ஸ் வேறு வச்சுருக்கோமா, அதனால் ஃபுல்லாக வெயிட் இருக்கனால மைலேஜ் 30 தான் இருக்குது. ஓகே கைஸ், நான் அப்படியே அங்கே போய்ட்டு நான் தனுஷ்கோடி கிட்டே போய்ட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். பாம்பன் பிரிட்ஜை வந்து நான் அப்படியே கேப்சர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ். ஸ்டே டியூன் கைஸ். நம்ம ரைடோட 9வது டோலுக்கு வந்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக தனுஷ்கோடி தான் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் டோல் இருக்காதுன்னு நம்பலாம், பார்ப்போம். ரோடு ஆனால் நீட்டாக இருக்குது, ப்ளைன் ரோடாக இருக்குது, பெரிய டிராஃபிக்லாம் எதுவுமே இல்லை. அப்கமிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாட் ஹேப்பன் ப்ரோ? ஃபோன் காணோம்.
சார்ஜ் இல்லையா? Keep inside, bro. Keep it because of the heat, right? Keep it. Okay, bro. Don't keep outside. Just follow me. Okay? Huh? ஓவர் ஹீட்டில் சுனிலோட ஃபோன் என்னாச்சுன்னா டர்ன் ஆஃப் ஆயிடுச்சு கைஸ் டிஸ்பிளே. லெஃப்ட் சைட் பாருங்கள், அந்த உப்பு எடுக்கிற உப்பளம்லாம் இருக்குது. ராமேஸ்வரம் 60, லெஃப்ட் எடுத்தால் ராமேஸ்வரம், நேராக போனால் ராம்நாடு 4 கிலோமீட்டர் தான். நம்ம இப்போது லெஃப்ட் எடுக்கணும் கைஸ், மேப்லேயும் அதான் காட்டுது. இங்கேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்தோம்னா நேராக ராமேஸ்வரம், ராமேஸ்வரத்துலேருந்து அப்படியே தனுஷ்கோடி நேராக போனால் நீங்கள் ராம்நாடு போவீங்க. ஓகே, இன்னொரு லெஃப்ட்டு ராமேஸ்வரத்துக்கு. நேராக போனால் தூத்துக்குடி கன்னியாகுமரி போல் இருக்குது. நம்ம லெஃப்ட் எடுத்துடலாம். நம்ம ராம்நாடு வந்துட்டோம், ராமநாதபுரம் வந்துட்டோம். ராமநாதபுரம் போகாமல் லெஃப்ட் எடுத்தோம்னா ராமேஸ்வரம். ராமேஸ்வரம் இங்கேருந்து 48 கிலோமீட்டர். அதே தனுஷ்கோடி 60 கிலோமீட்டர்ஸ். நம்ம வந்து டைரெக்டாக தனுஷ்கோடி தான் போக போகிறோம். எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னும் ஆல்ரெடி வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மண்ணெல்லாம் பார்க்க மணல் மாதிரி தான் இருக்குது. எல்லாமே இது மணல் தான். ஆனால் வெயில் மட்டும் பட்டையை கிளம்புதுங்க, செம்மையாக வெயில் அடிக்குது. நான் பாம்பன் பிரிட்ஜிக்கிட்ட போயிட்டு உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. லெஃப்டில் ஒரு ரிவர் போகுது பார்த்தீங்களா, அது வந்து வைகை ரிவர் தான். மேப்லேயும் அதே தான் காட்டுது. அங்கே வந்து தேனிக்கிட்ட ஆரம்பிக்கிற வைகை ரிவர் வந்து ராம்நாட்டில் தான் வந்து ராமேஸ்வரத்தில் தான் கடலில் கலக்கும் போல இருக்கு. டாக்டர் அப்துல் கலாமோட மெமரி எல்லாம் இருக்குது கைஸுங்க. பட் அதுக்கெலாம் டைம் இருக்காது நமக்கு. நமக்கு பக்கத்துலேயே பேரலாக ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, சின்னதாக மண்டபம் கேம்ப்புன்னு சொல்லிட்டு. இதில் நீங்கள் ஏறினீங்கன்னா கூட பாம்பன் பிரிட்ஜில் வந்து ட்ரெயினில் போகலான்னு நினைக்கிறேன். எஸ், டேரெக்டாக பேரலாக தான் வருது, நம்ம ரோட் கூடியே தான் வருது. எனக்கு தெரிஞ்சு பாம்பனில் தான் அது வந்து முடியும்னு நினைக்கிறேன் கைஸ். வாவ், ரைட் சைட் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கடல் பார்க்குறதுக்கு ரொம்பவே அமைதியாக ஸ்கை ப்ளூ கலரில் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பனைமரத்தோடலாம் பார்க்குறதுக்கு வந்து செம்ம அழகாக இருக்குது, ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குது. காற்று செம்மையாக இருக்குது. மேப்பில் காட்டுற பாருங்கள், நமக்கு வந்து 3 சைடு தண்ணி. நம்ம வந்து நடுவில் போய்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து பாம்பனை நம்ம மேலே ஏற போகிறோம், பாம்பன் பிரிட்ஜில். கைஸ், நம்ம ஒரு வழியாக பாம்பன் பிரிட்ஜுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இப்போது நான் உங்களுக்கு ஒரு சீனரி காமிக்கிறேன். 3 பக்கமும் நம்ம சுற்றி கடல் தான். நமக்கு முன்னாடியும் கடல் பாம்பன் பிரிட்ஜு, நமக்கு ரைட் சைடும் கடல், நமக்கு லெஃப்ட் சைடும் கடல். சூப்பராக இருக்குது எனக்கு இங்கே. ஆக்சுவலி சென்னையில் நம்ம அந்த திருவான்மியூர் பீச்சு, பெசன்ட் நகர் பீச்செல்லாம் என்ன தான் பார்த்துருந்தாலும் இந்த பீச்சை பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு சென்னை அளவுக்கு அக்ரெசிவாக இல்லை. அலையெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப சாந்தமாக ஏரிக்கிற மாதிரி இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த கலர் பாருங்களேன், அது ஒரு மாதிரி லைட் க்ரீன் லைட் ஸ்கை ப்ளூ மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு அந்த கலரே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இந்த பக்கம் இருக்க பீச்சும் அது ஒரு கலராக கொஞ்சம் டார்க்
கொஞ்சம் ஸ்கை ப்ளூலேருந்து கொஞ்சம் டார்க் ப்ளூவாக இருக்குது. டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியுது. ஆனால் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, செம்மையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி நைட்டு 12 மணிக்கு நம்ம விளாக் ஆரம்பித்தோம். அப்போ தான் ரைடே ஆரம்பித்தோம். இப்போ 12:45 ஆச்சு. ஆல்மோஸ்ட் வந்து நம்ம 12 ஹவர்ஸ் வந்து ஒரு ரைட் பண்ணியிருக்கோம். 550 கிலோமீட்டர்ஸ் வந்து ரைட் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து ஒருத்தான் கேட்டிங்கன்னா செம்ம ஒர்த்து. இன்னும் நம்ம முழுசாக போய் சேரல தனுஷ்கோடிக்கு. நான் பாம்பன் பிரிட்ஜில் போகிறதையும் நான் ஃபுல்லாக காமிக்கிறேன். சரியான ஒர்த்து. அவ்வளோ கஷ்டப்பட்டு தூங்காமல் இன்னும் நான் நேற்று நைட்லேருந்து நான் தூங்கவே இல்லை. அதாவது இந்த நாள் நைட்டு தூங்கி ஆஃபீஸ் போயிட்டு வந்ததோட சரி. ஆஃபீஸ் போயிட்டு வந்து அப்படியே நம்ம ட்ரிப்புக்கான அந்த வண்டி ரெடி பண்ணுறதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ட்ரிப்புக்கு வந்தாச்சு. இன்னும் நம்ம தூங்கி 24 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகுது. இன்றைக்கி நைட்டு தான் போய் நான் தூங்க போகிறேன். ஸோ செம்ம ஒர்த்தாக இருக்குது. எனக்கு அந்த டயர்ட்னஸ் எல்லாமே இதை பார்த்ததும் போயிடுச்சு கைஸ். செம்மையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருங்க, வா 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 வா, வேற லெவல் வேற லெவல் வேற லெவல் கைஸ். அட்டகாசமாக இருக்கு. சான்ஸே இல்லை. சென்னையிலேருந்து எதுக்காக வந்தோமோ அது நடந்துக்கிட்டு இருக்கு, நடக்க போகுது. ஓகேவா? பாம்பன் பிரிட்ஜ் மேலே ஏறிட்டு இருக்கோம். பாருங்க, ஒரு அடுத்த முன்னாடி போயிடலாம். அவ்வளோதாங்க. பாருங்க, குழு குழுன்னு காத்தடிக்குது. செம்மையா இருக்கு. அப்படியே ஸ்லோவாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் guys. கொஞ்சம் முன்னாடி போயிடலாம். அங்கே வா, அதை வச்சுக்கிட்ட வா. கைஸ், மேப்பில் பாருங்கள் நம்ம எங்கே இருக்கோன்ட்டு. ஐலாண்ட் ராமேஸ்வரம்க்கும் அந்த ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் அந்த ஐலாண்டோட பிரிட்ஜில் இருக்கும். பாம்பன் இந்த இடத்துல இப்போது ட்ரெயின் கப்பல் வந்துச்சுன்னா இதை அப்படியே ஓப்பன் பண்ணுவாங்க. ட்ரெயின் வந்தால் அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி அப்படியே ட்ரெயின் அப்படியே போகும். இந்த பக்கம் பாருங்க, எவ்வளோ காற்று.
நம்மளால் அங்கே தான் நிற்கிறான். பயங்கரமான சம்பவம் மட்டும் நிற்கிறான். ஆக்சுவலி இந்த பிரிட்ஜுக்கு நேராக அங்கே யாரும் வண்டி நிப்பாட்டக்கூடாதுன்னு 2 போலீஸ் அங்கே நிற்கிறாங்க போல். அதே மாதிரி அங்கே யாருமே எந்த வண்டியும் நிறுத்தலை. அதுக்கு அந்த பக்கம் நிறுத்திக்கிறாங்க, அதுக்கு இந்த பக்கம் நிறுத்திக்கிறாங்க. நம்மளும் இங்கே தான் நிறுத்தியிருக்கோம். கடலுக்கு நடுவில் 4 கிலோமீட்டர் பாம்பன் பாலம் அப்படின்னு ஒரு சிமெண்ட் கம்பெனி விளம்பரம் பார்த்துருப்பீங்க நீங்கள் எல்லோரும். பாருங்க, கழுகெல்லாம் இங்கேயே பறந்துகிட்டு இருக்கு. நிறைய கழுகு சேர்ந்து பறந்துகிட்டு இருக்கு. இங்க பாருங்க, ஃபுல்லா கழுகா தான் இருக்கு. கைஸ், நம்ம பாம்பன் பிரிட்ஜில் இருந்து ஏறி இறங்கிட்டு இப்போ ராமேஸ்வரம் ஐலாண்டுக்குள்ள வந்துட்டு நேராக தனுஷ்கோடி அந்த எண்டுக்கு போயிட்டு இருக்கோம். இன்னும் பாதி தூரம் தான் இருக்கு. ஓகே, இனிமே வந்து கேப்சர் பண்ண போறோம் எல்லாத்தையும். பாருங்க, நீங்களும் பாருங்க. கோதண்டராமர் கோயில் லெஃப்ட்னு காட்டுது. ஓகே, இங்கே பாருங்க, 2 பக்கமும் அந்த ஒயிட் சாண்டு எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா கோதண்டராமர் கோயில் போகிற வழி. ஆக்சுவலி இந்த 2 சைடும் நல்லா ஒயிட்டாக இருக்கனால, இந்த உப்பெல்லாம் படிஞ்சிருக்கனால ஜஸ்ட்டு இது அப்படியே இந்த இது வீடியோ மட்டும் எடுக்கலான்ட்டு இந்த பக்கம் நான் வண்டியை விட்டுருக்கேன். அந்த எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோதண்டராமர் கோயில் இருக்குது. பெரிய மரமா செஞ்சுக்கலாமா? வண்டி போகலாம். தனுஷ்கோடி போகிறதுக்கு 11 கிலோமீட்டர் முன்னாடியே லெஃப்ட் சைடு கட் ஆகும். ராமர் கோவிலுக்கு செல்லும் வழியில் இருக்கும் போர்டு, அதை பார்த்து நீங்கள் வரலாம். இங்கே பாருங்கள், வேறு மாதிரி இருக்குது வியூ. ஃபுல்லாக ஒயிட் சாண்டு, 2 பக்கமும் கடல், செம்மையாக காற்றடிக்குது, சாரல் காற்று மாதிரி. இதெல்லாம் தனுஷ்கோடியோட பழைய பில்டிங்கு. 63ல் புயல் வந்தப்போ இதெல்லாம் இந்த நகரமே அழிஞ்சிருச்சு. இது ஒரு பெரிய நகரமாக இருந்துச்சு, எல்லாமே அழிஞ்சிருச்சு 1963 வந்த பெரிய புயலில். நமக்கு லெஃப்ட் சைடில் வந்து ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது, பெருசாக அழகாக இருக்குது. நான் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தனுஷ்கோடி எண்டுன்னு நினச்சேன். ஆனால் இங்கேருந்து இன்னும் ரோடு உள்ளே போயிட்டுருக்கு. நமக்கு ரைட் சைடில் இருக்கிறதெல்லாம் ஹோட்டல்ஸு. அதுவே அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க லெஃப்ட் சைடு இருக்க குடி சைடெலாம் அவங்க வாழ்கிற வீடு. இதுதான் பார்த்திங்கன்னா அவங்களுடைய மக்களோட இருக்க பிளேஸு. அங்கங்கே அவங்களே வந்து ஹோட்டல் மாதிரி வச்சு நடத்துகிறாங்க. காற்று வேறு மாதிரி அடிக்குது பாருங்கள். இவ்வளோ பெரிய வண்டியவே லைட்டாக ஷேக் பண்ணிகிட்ருக்கு. சின்ன வண்டியெலாம் வந்தோன்னா நல்லா ஆட்டி விட்டுட்ருக்கோங்க. லைட்டாக ஆடிட்டு இருக்கிறது தெரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்கள் சீனிக்க, இதுக்கு தான் வந்தோம். 550 கிலோமீட்டர் சென்னையிலேருந்து ஓட்டிகிட்டு இந்த சீனுக்காக தான் வந்தோம். வேறு மாதிரி இருக்குது பாருங்கள். 2 பக்கமும் கடல், 3 பக்கமும் கடல் தான். சொல்லப்போனால் சுற்றிலும் கடல் தான், நடுவில் ஒரே ஒரு ரோடு. வேறு மாதிரி இருக்குது. எஸ், வந்துட்டோம். நம்ம இந்தியாவோட டெட் எண்டுக்கு வந்துட்டோம். டெட் எண்ட் ஆஃப் த ரோடு. அங்கே போய் பைக்கு பார்க் பண்ணிடுவோம்.
காய்ஸ் நம்ம வந்து தனுஷ்கோடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலி இது இந்தியாவோட அந்த லாஸ்ட் ஏஜ்னு சொல்லுவாங்க, இந்தியாவோட ஒரு எண்டுன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய சம்பவக்காரனையும் கொண்டு வந்து நிறுத்திட்டோம் இந்தியாவோட எண்டில். அடுத்து இந்தியாவோட டாப் எண்டில் கொண்டு போய் நிறுத்தணும், அது மட்டும் தான் பெண்டிங்கு. சவுத் எண்டில் கொண்டு வந்து நிறுத்தியாச்சு. அடுத்து வந்து நார்த் எண்டில் போய் சீக்கிரமாகவே நிறுத்துகிறேன் நான். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், அதுக்கும் கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட்டோட நான் போய் நிறுத்துகிறேன். நீங்கள் அதுக்கப்புறம் மாஸ் பண்ணுறோம், ஓகேவா? ஆல்ரெடி வந்து இப்போ ஃபுல்லாக இங்கே க்ரௌடாக இருக்குது காய்ஸ். நம்ம வந்து ரீல்ஸில் பார்த்தது ஃபோட்டோவில் பார்த்த மாதிரிலாம் இங்கே இல்லை. இங்கே பாருங்கள், கசன்னு இருக்குது. அதில் நம்மளும் ஒரு ஆள் தான். இந்த கசையில் நம்மளும் ஒரு ஆள் தான். குளிக்கிறாங்க, ஃபைட் பண்ணுறாங்க, ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, ஜாலியாக இருக்காங்க. அலையெல்லாம் நல்லா ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. அதனால் அப்படியே கண்ணில் அப்படியே சாரல் அடிச்சது வீடியோ எடுக்கும்போது சரி, வைசர் தூக்கி விட்டு வரும்போது நல்லா சாரல் அடிச்சது கண்ணில். வண்டி கான்சன்ட்ரேட் பண்ணி ஓட்டவே முடியாத மாதிரி இருந்துச்சு காய்ஸ். ஆனால் வேறு லெவலாக இருக்குது. வந்ததுக்கு வெறுத்து தான் இது. இந்த கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும். வீக்கெண்ட்னால இவ்வளோ கூட்டம்னு நினைக்கிறேன். நம்ம ஏர்லி மார்னிங் பிளான் போட்டிருந்தோம். அந்த டைமில் பிளான் பண்ண மாதிரி வந்திருந்தோன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இப்போ டைம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 2:30. ஏர்லி மார்னிங் எங்கே இருக்குது, 2:30 எங்கே இருக்குது. ஆக்சுவலி சொல்லுவாங்க அந்த எண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மணல் இல்லை, அதுக்கு அடுத்து இப்போது மொபைலில் ஏரோ இப்படி காட்டுது. தலைமன்னார் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நேர் ஆப்போசிட்டில் இந்த புக்கு இருக்காதா. நைட் டைம்னா அங்கே லைட் எரியும்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போல்லாம் எதுவுமே தெரில. உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன், ஏதாவது தெரியுதான் பார்க்கலாம். எதுவும் தெரில கைஸ். பட் இந்த சைடு தான் ஸ்ரீலங்கா. கைஸ் அந்த சைடு செம்ம கூட்டமாக இருக்குனால நான் கடல்லே இறங்கல. இங்கே பாருங்கள் தண்ணி எவ்வளோ கிளியராக இருக்குன்னு. நைஸ். இந்த ரோடுக்கு அந்த பக்கம் செம்மையாக காற்றடிக்கிறதுனால அலை ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. இந்த பக்கம் அப்படியே சாந்தமாக ஏரிக்கிற மாதிரி இருக்குது. அலையே இல்லை, நீங்கள் அப்படியே நீந்திட்டே போகலாம். கொஞ்சம் தூரம் இழுத்துட்டே போகுது தண்ணி உங்களை. அழகாக இருக்குது. இதுதான் பியூட்டி ஆஃப் ராமேஸ்வரம். இது அலையா சொல்லுங்கள் நீங்களே. சின்ன அதாவது ஏரி குளத்தில் இருக்க மாதிரி சும்மா ஒரு அலம்பல் தான் இதெல்லாம். இந்த பக்கம் காற்றே இல்லை, அதுதான். ஆனால் அதுவே அந்த பக்கம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அங்கே பாருங்கள், காற்றோட சவுண்ட் அப்படியே மேலே வந்தது. எவ்வளோ அக்ரெசிவாக இருக்குன்னு பாருங்கள். அந்த தண்ணி இந்த பாறையில் பட்டு சாரெலாம் நம்ம மேலே அடிக்கணும். அது எப்படி உங்களுக்கு நான் காமிக்கிறதுனா, இதில் சின்ன இல்லைன்னா இந்த ஹெல்மெட்டில் பாருங்கள் சின்ன பபிள்ஸ் மாதிரி இருக்கும். இது எல்லாமே உப்பு தண்ணி அந்த காற்று அந்த பக்கம் அடித்து வந்து படித்தது தான் அது எல்லாமே. சரி, ஓகே, நம்ம வண்டியை சீக்கிரமாக இங்கே இடத்துல வந்து காலி பண்ணிடுவோம். தலைவன் வந்து கன்னியாகுமரிக்கு தயாராகிட்டான். இங்கேருந்து நேராக நம்ம கன்னியாகுமரி கிளம்ப போகிறோம்.